அட போங்கம்மா, நாங்களே கன்னி, நாங்கெல்லாம் பயங்கர டேக்ஃபுல் பர்சனாலிட்டி, நாங்கெல்லாம் கவுண்ட் பர்சன் கூட வண்டி ஓட்டுவோம், நல்லதுதான், அந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் சனி வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கா அப்படின்னும் போது நீங்க எவ்வளோ எஃபிகசியான டிரைவரா இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன நடக்கும்? நாங்க கன்னிராசி பெண்கள்மா, உங்களுக்கும் உங்க கணவனுக்கும் ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி அது ஓடிட்டுதாம்மா இருக்கு. இப்போ இன்னும் இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எப்படிமா சமாளிக்கிறது? வாய்க்கு ஒரு பெருசா ஜிப் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்படிதான் சமாளிக்க முடியும். இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது பார்ட்னர்ஷிப் பிசினஸையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவம். நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பிற்பகுதி அப்படின்னும் போது சனி அதே கண்டக சனியா தான் இருக்காரு. அப்ப சனியை பத்தி நம்ம பிற்பகுதியில பெருசா கவலைப்படணுமா? கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன? கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கோ அப்படின்னா முதல்ல நம்ம முற்பகுதி பார்த்துக்கலாம். அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கு, பிளானட்டரி பொசிஷன்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கு, அதுல முதல்ல நம்ம சனி பகவானை வச்சு தான் சொல்லுவோம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி உங்களுக்கும் இப்ப சனி பகவானை வச்சே சொல்லலாம். சனி வந்து பாருங்க 7ஆம் பாவத்துல சனி கண்டக சனியா இருக்காரு. கண்டக சனியா இருக்காரு அப்படின் போது ஆப்வியஸ்லி 2 விஷயத்துல கவனம் தேவை. ஒண்ணு, ஆரோக்கியம் சார்ந்த கவனம். நிறைய பேருக்கு வந்து பாருங்க எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு பயணம் சார்ந்த கவனம். டிராவல் பண்ணிட்டு போகும்போது நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா வண்டி ஓட்டும் போது போனை காதுக்குள்ள வச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா பைக்கை ஓட்டுறது, ஹெல்மெட்குள்ள போனை சொறி விட்டுறது, பைக்கை ஓட்டுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவி போட்டு டிவி பார்த்துக்கினே கார் ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அட போங்கம்மா, நாங்களே கன்னி, நாங்கெல்லாம் பயங்கர டேக்ஃபுல் பர்சனாலிட்டி, நாங்கெல்லாம் கவுண்ட் பர்சன் கூட வண்டி ஓட்டுவோம், நல்லதுதான், அந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கா அப்படின்னும் போது நீங்க எவ்வளோ எஃபிகசியான டிரைவரா இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன நடக்கும்? ஒரு பிள்ளை சம்பந்தமே இல்லாம இப்பதான் வண்டி ஓட்ட கத்துன்னு இருக்கும், புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த பிள்ளை நல்லா வண்டி ஓட்டுற பொண்ணா கூட இருக்கலாம். அது பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த பிள்ளைக்கும் சரியான சண்டை போட்டுக்கினே வந்து நேரம் உங்களை வந்து மோதும். இது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப ஒரு வண்டி நம்மளை நோக்கி ஸ்பீடா வருதுன்னா நம்ம ஓரம் கட்டி நிறுத்திட்டு கம்முன்னு இருந்துறது நல்லது. சனி இப்படி எல்லாம் நம்மள டார்கெட் பண்ணுவோம். அப்ப சனியை உங்களால ஓவர்டேக் பண்ண முடியுமா? ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு 2 கண்ணுன்னா 4 கண்ணா நம்ம செயல்படுறோம். நம்மளே ரொம்ப காஷியஸா போன்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு முக்கியமான போன் வருதா ஓரம் நிறுத்தி பேசுங்க. இந்த மாதிரி கவனமா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. சனினால எந்தவித கெடுபலன்களும் கிடையாது. அதே மாதிரி 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திர ஸ்தானமும். அப்ப உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாங்க கன்னிராசி பெண்கள்மா, உங்களுக்கும் உங்க கணவனுக்கும் ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி அது ஓடிட்டுதாம்மா இருக்கு. இப்ப இன்னும் இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எப்படிமா சமாளிக்கிறது? வாய்க்கு ஒரு பெருசா ஜிப் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்படிதான் சமாளிக்க முடியும். அவங்க என்ன சொன்னாலும் சரி சரி சரி. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வடநாட்டுல எல்லாம், ஹாமே ஹா நாமே நா அப்படிம்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்க ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க வந்து தயாராயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெருசா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது பார்ட்னர்ஷிப் பிசினஸையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவம். நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அங்கேயும் வாய்க்கு ஒரு பெருசா ஜிப் போட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாது. இதுவும் கடந்து போகும் அப்படின்றது கடந்து போயிடும். சரி, அதுக்கடுத்து ராகு 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு. பெருசா எனக்கு எதிரிகள்லாம் யாருமே கிடையாதுமா. எதிரிகள்லாம் என்னை பார்த்து மண்டியிட ஆரம்பிச்சாங்க. எதிரிகளாலேயே எனக்கு ஆதாயம் அப்படின்ற ஒரு அமைப்பு. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால நெகட்டிவ் எதுவும் கிடையாது. ஸோ நல்ல விஷயம் தான். கடன்லாம் பெரிய லெவல்ல அடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்களான்னா கடன்லாம் அடைச்சிடலாம். எந்தவித நெகட்டிவ் இம்பாக்டும் கிடையாது. கேது 12ஆம் பாவம். மோட்ச விரயஸ்தானத்துல கேது. நிறைய பேருக்கு சுவாமி கும்பிடணும், தீர்த்த யாத்திரை போகணும், பத்ரிநாத், கேதார்நாத், ரிஷிகேஷ், காசி, கயா இப்படிலாம் போகணும், குலதெய்வ கோயிலுக்கு போகணும், நாங்க வந்து பாருங்க சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போகணும், இப்படி நிறைய விஷயம் தோணும். அதுக்கு மேல ஃபாரின் போகணும், ஃபாரின்ல போய் ட்ரேட் பண்ணணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் தோணும். அது நடக்கும். இது எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து பாருங்க தொழில் ஸ்தானத்துல இருக்கார். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல தொழில் குருவா இருக்கார். கன்னிராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில்னாலும் செய்யுங்க. உப்பு வியாபாரம் பண்ணலாம், ஊறுகாய் வியாபாரம் பண்ணலாம், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கலாம், பெரிய ஜுவல்லரி ஷாப் ஓனரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய சினிமா ப்ரொடியூசரா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், ஒரு சினி ஆக்டரா இருக்கலாம், ஆக்ட்ரஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்க தொழில மேன்மை, முன்னேற்றம், அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சாலிடா நடக்குங்க. இதுக்கு குருவே கேரண்டி. நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும் போதுமானது. இது முற்பகுதி. இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதி அப்படின் போது சனி அதே கண்டக சனியா தான் இருக்கார். அப்ப சனியை பத்தி நம்ம பிற்பகுதியில பெருசா கவலைப்படணுமா? கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை அவர் மேல படியுது.
அப்ப சனி உங்களுக்கு கண்டம் கொடுக்கணும், நோயை கொடுக்கணும், ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும், பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு முறிவை ஏற்படுத்தணும். அந்த எண்ணம் எல்லாம் அவன் வந்து பாத்தீங்கன்னா விட்டுடுறான். அவன் அமைதியா இருக்கான். எப்படி அப்படின்னா, ஒரு நம்ம டியூஷனுக்கு வீட்ல வந்து டியூஷனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டியூஷன் மிஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட் போட்டு தள்ளும் நம்மள. சாத்துன்னு சாத்தும். சரியா படிக்கலனா. அந்த டியூஷன் மிஸ் ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா கம்போட உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம எழுத சொல்லியிருக்காங்க, படிக்க சொல்லியிருக்காங்க. ஃபோனை பார்த்து நம்ம படிக்கணும். சும்மாவாவது ஃபோனை பார்த்துன்னு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி சனி சும்மா உங்களை பார்த்துட்டு இருப்பான். பெருசா எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் முன்னாடி டியூஷன் மிஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்கு. அது உங்களை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராகு 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு, குருனோட பார்வை இல்லை. நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு எதிரிகள்லாம் இருக்காது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், இப்ப எனக்கு பயங்கர தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கிறது தப்பு இல்லை, தைரியம் ஓவரா இருக்கும். என்ன பண்ணுவேன், ரொம்ப சிம்பிள். நான் வண்டி ஓட்டிட்டு போறேன், என்ன ஒருத்தர் லைட்டா கிராஸ் பண்ணி ஒரு செகண்ட் இப்படி கிராஸ் பண்ணி போயிட்டான். ஒரு செகண்ட் நான் கவனமா இல்லைன்னா அவனை இடிச்சிருப்பேன். ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். எனக்கு சரியான கோவம். நான் என்ன பண்றேன், அவன் அப்படி ஆட்டம் கொடுத்துட்டு ஸ்பீடா போயிட்டான். நான் அவனை விட ஸ்பீடா போய் அவன் வண்டி முன்னாடி போய் நிறுத்திட்டுறேன். என்னோட வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து அவனை கதவு திறந்து பளிர்னு சப்புன்னு ஒன்று விடுறேன். இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். செய்யலாமா வேணாமா அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இருந்தாலும் ராகு அப்படி ஒரு தைரியத்தையும் துணிவையும் கொடுப்பான். சரி, அதுக்கும் மேல கடனையும் குறிக்கக்கூடிய பாவம் இல்லையா? நீங்க எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும். எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு கடன் கிடைக்குது அப்படின்னு பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பெரிய லெவல்ல கடன் வாங்கிட்டா திருப்பி செலுத்துறதுல நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதனால அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்து ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள். கேது அதே மாதிரி தான் இருக்காரு. ஒரு பெருசா எந்த மாற்றம் கிடையாது. அவரோட பலன் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அடுத்து இப்ப குருக்கு வரலாம். குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தொழில் குருவா இருந்தவர் லாப குருவா மாறி உட்காருவார். இந்த லாப குரு, அதுக்கும் மேல குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 7, அதாவது சுகதாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப லாப குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது முற்பகுதியில நீங்க நிறைய தொழில ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, முற்பகுதியில விதைச்சிருக்கீங்க. பிற்பகுதி அறுவடைக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி உங்க மூத்த சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு அப்படின்றது வரும். இதுலயும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா? 3ஆம் பாவத்தை பாக்குறான். இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறான். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் என்னுடைய கான்பிடென்ட் லெவலும் அதிகமா இருக்கு. என் தம்பி தங்கச்சி எனக்கு ஃபுல் ஃபிட் சப்போர்ட் அப்படின்றது பண்றாங்க. எனக்கு வந்து பாருங்க அதாவது என்னோட சொசைட்டில என்னோட நெய்பர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன். என்னோட அறிவை நான் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கினேன். என்னோட புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்திக்கினேன். இப்படி நிறைய என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அதிகப்படுத்திக்கினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். என் பிள்ளைங்களால இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் மாறி நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து எல்லாம் எனக்கு இருக்குங்க. அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் எனக்கு வந்துடுச்சுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. பூர்வீகத்துல சொத்து பத்து எல்லாமே இருக்குமா? அது கோர்ட்டு கேஸ்ல இருக்கு. நிறைய பேருக்கு உங்களுக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்குமா? நாங்க அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றோம். தாராளமா பண்ணலாம். மத்தியஸ்தர்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வைங்க. 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப். லவ் பேர்ட்ஸ் ஆயிடுவோமா, நாங்க சினிமால பாக்குற மாதிரி வந்து ரொம்ப ரொமான்டிக் ஆயிடுமா, அந்த மாதிரிலாம் பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லைங்க இப்ப லைஃப். இப்ப எல்லாருக்குமே வந்து பாருங்க, ஒண்ணு பெரிய சண்டை, இல்லைன்னா ஏதோ தாமரை இலையில தண்ணி மாதிரி கணவன் மனைவி உறவு அப்படிதான் இருக்கு. அதுக்கும் மேல அவங்க என் மேல உயிரே வச்சிருக்காங்க அப்படின்னா அது உண்மைதானா அப்படின்னு நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் பிசினஸ் பார்ட்னருக்குள்ளேயும் மெயின்டைன் ஆகும் அப்படின்றது உண்மை. ஆக கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, முற்பகுதி நல்லா தான் இருக்கு. முற்பகுதியை விட முற்பகுதியில சின்ன சின்ன விஷயங்கள் காஷியஸா இருக்கணும். பிற்பகுதி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன். 100% நடக்குமா? உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, நல்ல தசை நடக்குது அப்படின்னா 100க்கு 100% நடக்கும். தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது. அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்லை அப்படின்னும் போது 50% சாலிடா நடக்கும். புரியுதுங்களா? ஆக இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சுய ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல இல்லைங்க, என் பிள்ளைங்க ரீதியா எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்கு, நாங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணிருக்கோம், டிவோர்ஸ் வருமா தெரியல, மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல, புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம், தொடங்கலாமா வேணாமா,
வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறோம், செய்யலாமா வேணாமா, இப்படி பல குழப்பங்களும் பல வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இதுக்கு மேல குழந்தைங்களாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? வெளிய சொல்ல முடியாத பிரச்சனை. அந்த மாரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ்ங்க. அத வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்த பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.